Hey everyone. So previous videosல Snowflake எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, ஸ்கீமா கிரியேட் பண்றது, டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ லாஸ்ட் வீடியோல கூட நம்ம எப்படி ஒரு டேபிள் இருந்து டேட்டா ரீட்ரைவ் பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி டேட்டாவை ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எவ்ரி டைமும் வந்து நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் நம்ம ரீட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டாம். ஓகேவா? நம்மளோட கண்டிஷனை பொறுத்து நம்ம டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அப்படி எப்படி நம்ம டேட்டாவில் டேபிள் இருக்க டேட்டாவை ஃபில்டர் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டேட்டாவை ரீட்ரைவ் பண்ணுறது எப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இன்னும் இந்த வீடியோக்கு நான் புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது பேர் தான் பர்ச்சேஸ் டிபி. ஓகேவா? ஸோ அந்த பர்ச்சேஸ் டிபியில் வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணி அதில் கஸ்டமர் அண்ட் ஆர்டர் டேபிள் அப்படின்னு 2 டேபிள் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ நான் கஸ்டமர் டேபிள்ல இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் அப்படிங்கிற டேபிளில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னா கஸ்டமர் ஐடி, நேம், இமெயில், சிட்டி. ஸோ டோட்டலாக இதில் வந்து 80 ரோஸ் இருக்குது. ஸோ 4 ஃபீல்ட்ஸ் 80 ரோஸில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சென்னையில் இருக்கிற கஸ்டமரோட டீடைல்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சென்னையில் இருக்கிற டேட்டா மட்டும் பார்க்கணும். இப்போ வந்து சிட்டியில் வந்து ஆல் சிட்டிஸ் நேம்ஸ் இருக்கு. பட் எனக்கு சென்னை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம சென்னை வந்து சென்னை வைஸ் ஃபில்டர் பண்ணணும். ஸோ அந்த ஃபில்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் என்னன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதே கஸ்டமர். ஸோ இந்த கொரி நம்ம எதுக்காக ஒவ்வொரு டைம் எழுதுறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் பிரைமரி. ஓகேவா? நம்ம எந்த டேட்டாபேஸ் எந்த டேபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாதான் நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ செலக்ட் சார்ட் ஃப்ரம் கஸ்டமர். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் வேர். ஸோ வேர் யூஸ் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்குறோம். நம்ம எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸல் பார்த்துருப்பீங்க. எக்ஸலில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். நம்ம வந்து டேட்டா ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த காலம்ஸ் மேலே இருக்கிற அந்த டவுனரை கிளிக் பண்ணி என்னென்ன ஃபீல்டு வருமோ செலக்ட் பண்ணுவோமா. ஸோ அதே மாதிரி நம்ம எந்த காலத்தில் ஃபில்டர் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேம் கொடுக்கணும். சிட்டி ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு சிட்டி தான் இப்போ வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து சென்னை மட்டும் தேவைனால இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த சென்னை அப்படிங்கிற நேம் இதை மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் சின்டாக்ஸை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னை வைஸ் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி பார்த்தாச்சு.